ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் செய்கிற பிசிபெலாபாத்தும் இன்றைக்கி நாம் செய்ய போகிற சாம்பார் சாதமும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பக்கா தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் இந்த சாம்பார் சாதத்தை செய்ய போகிறோம். சரி, வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுள்ள அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. இங்கே நான் ரெகுலராக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியை தாங்க எடுத்துகிட்ருக்கேன். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. 1 மணி நேரம் கழித்து ஊற வச்ச அரிசியிலையும் பருப்புலேயும் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவு தண்ணின்ற கணக்கில் இங்கே நான் 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் கொடுத்து இறக்கலாங்க. அடுத்ததாக இந்த சாம்பார் சாதத்துக்கான மசாலா தயார் பண்ணலாங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், நான் இங்கே 10 வரமிளகாய் எடுத்துட்ருக்கேங்க. கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. வரமிளகாய் கொஞ்சம் முருகலாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டு கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காயை சேர்த்துக்கலாங்க. தேங்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தேங்காயோட வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த மசாலாவை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. முதல்ல இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்ட மசாலாவை கொரன்னு அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போது குக்கரில் வேக வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல குழைய வெந்திருக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இன்னொரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து முழுசாக சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இங்கே நான் ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை உரித்து வச்சுருக்கேன், அதை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பச்சை பட்டாணியை கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பீன்ஸை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 கேரட்டையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. சவ் சவ் இல்லைன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரி இந்த காய்களையும் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே சவ் சவ் சேர்த்துக்கிறேன். 1 முருங்கைக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 கத்திரிக்காவை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின 2 தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. காய்கறியிலிருந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடலாங்க. 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இது காய்கறியில் மசாலாலாம் ஏறுறதுக்கு உதவி பண்ணுங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த காய்கறி கலவையெல்லாம் நல்லாவே திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச அரிசியையும் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மேற்கொண்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை தூவி நல்லா கிளறிட்டு இறக்கிடலாங்க. இந்த சாம்பார் சாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழைவாகவும் அதே மாதிரியே கொஞ்சம் தண்ணியாகவும் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு.
கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைன்னா காரா பூந்தியோட சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இங்கே நான் கொடுத்துருக்கிற அளவுகள் படி செஞ்சிங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.